வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. முஜாஹிதீன்களின் எழுச்சி. பெரிய படைகள் வந்தால் சிறிய எதிர்ப்புகள் மௌனமாக மறைய வேண்டும் என்று பேரரசுகள் நினைக்கும். ஆனால் ஆப்கானிஸ்தானில் அந்த எதிர்ப்பு ஒரு புயலாக மாறியது. சோவியத் படையெடுப்புக்கு பிறகு மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்தனர். அவர்கள் ஒரு இராணுவம் அல்ல, ஒரு கட்சி அல்ல, அவர்கள் ஒரு மனநிலை. அந்த மனநிலைக்கு பெயர் முஜாஹிதீன். அதன் பொருள் போராடுபவர்கள். இந்த போராளிகள் விவசாயிகள், ஆடு மேய்ப்பவர்கள், மாணவர்கள், மத தலைவர்கள். ஒரே சீருடை இல்லை, ஒரே கட்டளை இல்லை, ஆனால் ஒரே ஒரு எதிரி. முஜாஹிதீன்களின் பலன் பெரிய ஆயுதம் அல்ல, அது மலைகள், அங்கே மறைவு, நீண்ட பொறுமை. அவர்கள் நேரடி போரில் நிற்கவில்லை, திடீர் தாக்குதல், உடனடி மறைவு. சோவியத் டாங்குகள் சாலைகளில் சிக்கிக் கொண்டன. ஹெலிகாப்டர்கள் மலைகளுக்கு அருகில் பயந்து நின்றன. இந்த போர் ஒரு இராணுவ போர் அல்ல, ஒரு நுணுக்கமான போர் திறன். எங்கு தாக்குதல் வரும் என்று தெரியாது, எப்போது என்றும் புரியாது. இதுவே பெரிய படைகளுக்கு மிகப்பெரிய சாபம். இந்த எழுச்சிக்கு வெளிநாட்டு உதவி வந்து சேர்ந்தது. பாகிஸ்தான் பயிற்சி அளித்தது, அமெரிக்கா ஆயுதம் அனுப்பியது, சவுதி அரேபியா பணம் கொடுத்தது. இந்த உதவி சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் வந்து சேர்ந்தது. ஆனால் அது போரின் அளவை பெரிதாக்கியது. 1980ஆம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் முஜாஹிதீன் ஒரு சக்தியாக மாறியது. சோவியத் படைகள் மிகவும் சோர்ந்து போயின. இழப்புகள், பணம், மனநிலை. இந்த போர் மாஸ்கோவில் கேள்விகளை உருவாக்கியது. இந்த போர் நமக்கு தேவையா? ஆப்கான் மக்களுக்கு இந்த எழுச்சி ஒரு நம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விதை. அந்த விதை பின்னர் புதிய போர்களை பிறப்பித்தது. முஜாஹிதீன் சோவியத் படைகளை எதிர்த்தது. ஆனால் அந்த எதிர்ப்பு எதிர்காலத்தில் எதை உருவாக்கப் போகின்றது? நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.